ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவுக்கும் நீங்கள் லைக் போடும்போது அது எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து டோலோக்கா சைட்டில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து ஒர்க்கும் பார்த்திங்கன்னா நிறையா ஒர்க்கு வந்துட்டுருக்கு. என்ன செஞ்சால் நமக்கு ஒர்க்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். அவர் வந்து டோலோக்காவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறதாகவும் இந்த மாதிரி செய்யுங்க கொஞ்சம் அதிகமாக ஒர்க்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தார். அந்த அட்வைஸ் படி நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த ஆப்ஷன் எல்லாம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஜாப்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருந்துச்சு. நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் இல்லாமல் ரஷ்யனு, அப்புறம் வந்து சைனீஸு, ஜப்பானீஸு, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஜாப்ஸ் வந்து நமக்கு வந்து புதுசாக வந்துகிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இதுவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வேலை இருக்கும். கீழே ஷோ மோர்னு கொடுத்திங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பார்த்திங்கன்னா இன்னும் ஜாப்ஸ் நிறையா இருக்குது. இதுக்கெலாம் வந்து ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் முடிச்சுட்டு நம்ம வந்து ஜாப் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மினிமம் 3 சென்ட்லேருந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 5 சென்ட் 7 சென்ட் இது மாதிரி நிறையா இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் ஷோ மோர்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஜாப் காமிக்குது. பார்த்துட்டே இருங்க. பாருங்கள், $1 கூட உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்குது. 1 சென்ட்லேருந்து இருக்குது. நிறையா ஜாப்ஸ் இருக்குது. நானும் வந்து பார்த்த வரைக்கும் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. இன்னும் ஷோ மோர் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஜாப்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாப்ஸ் காமிக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இன்னும் ஷோ மோர் கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து காமிக்கும். ஓகே, அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணால் இந்த ஜாப்லாம் காமிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மேலே போங்க. இந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் இருக்கும். லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் வந்து நான் கொடுத்துருந்தேன். அது வேறு எதுவும் நான் கொடுக்காமல் இருந்தேன். இப்போ இந்த லாங்குவேஜ் எல்லாத்தையும் நான் கொடுத்ததுனால எனக்கு வந்து ஸ்பானிஷு, ஃப்ரெஞ்சு, ஜாப்பனீஸு, ரஷ்யனு, சைனீஸ் இந்த 5 லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் வந்து 5 தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. பேசிக்காக வந்து இங்கிலீஷ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறோம். கன்ஃபார்ம் ஸ்கில்ஸுங்கிறது கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வந்து கேட்பாங்க. அந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ணலாம். பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நமக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணுற ஆப்ஷன்லாம் எதுவும் இருக்காது. உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணுற ஆப்ஷன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அலவ் ரைட் கிளிக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை இது தெரியல அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷனோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, காப்பி பண்ண முடியாது. இந்த இதுவுமே வந்து காப்பி பண்ண முடியாது. ஓகேங்களா? இதை வந்து காப்பி பண்ணுறதுக்கு இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது வந்து அலவ் செலக்ட் அண்ட் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இதை வந்து ஒரு சில டெஸ்ட்டில் வந்து இதுவுமே ஒர்க் ஆகலை. ஒரு சில இது ஒர்க் ஆகுது. ஒரு சில இதில் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னா இது வேறு லாங்குவேஜுங்கனால நமக்கு வந்து ஸ்பானிஷ் அப்படிங்கிறதுனால தெரியல. நமக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து இதை அப்படியே வந்து டைப் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணி இது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டு வந்து டோட்டலாக வந்து 2 மினிட்ஸ் தான் தராங்க டைமு. இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் அடுத்தது உங்களுக்கு வந்து ஒர்க்கு செய்ய முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். லாங்குவேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஜாப்ஸ்லாம் கிடைக்கும். இங்கிலீஷ் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தான், இங்கிலீஷ் டாஸ்க் மட்டும்தான் நமக்கு காமிக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி ஸ்கோர் எடுத்துருக்கிறது. என்னென்ன ரிக்வஸ்டர் அந்த ரிக்வஸ்ட்டோட பேர் இங்கெல்லாம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் என்னெல்லாம் கொடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ சைனீஸ் வந்து இப்போ நான் உதாரணத்துக்கு நான் எப்படி ஆட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஆடுன்னு இருக்கும். இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ்க்கு அப்புறமும் இந்த ப்ளஸ் பிங் சிம்பிள் வந்து இங்கே ஒன்று தான் இருக்கும், மற்ற எதுவுமே இருக்காது. அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், ஆடுங்கிறது கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லாங்குவேஜ் என்டர் லாங்குவேஜ்னு கேட்கும். அதில் வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு சில லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
அவைலபிள் இல்லை, நமக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்காது, அந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து வேலையும் காமிக்காது. ஸ்கில் டெஸ்ட் இருக்கிற ஒர்க்கு மட்டும் நம்ம வந்து அந்த லாங்குவேஜை மட்டும் செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை அதுக்கேற்ற மாதிரி காமிக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் வேறு ஒரு லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ குஜராத்தி, ஹிந்தி இதெல்லாம் இருக்குது. ஹிந்தி செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுக்குறேன் பாருங்கள். ஹிந்தி கொடுத்து ஆட் கொடுத்தோம் அப்படின்னா நோ டெஸ்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து டெஸ்ட்டு கிடையாது. அதே மாதிரி வேலையும் வந்து உங்களுக்கு இந்த இதுக்கு வந்து இருக்காது. ஓகேங்களா? இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஹிந்தி வந்து இருக்குதான்னு பார்க்கலாம். ஒருவேளை ஹிந்தி இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கூட நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். பார்க்கலாம். ஓகே, இப்போ கீழே வந்து நம்ம பார்த்த வரைக்குமே வந்து ஹிந்தி லாங்குவேஜில் எந்த ஒரு ஒர்க்கும் கொடுக்கல. மேக்ஸிமம் வாய்ப்பு கம்மி தான், இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஹிந்தி இருந்துச்சுன்னா ஹிந்தியை வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த ஒர்க்கை நம்ம செய்ய முடியும். ஓகே, அந்த மாதிரி எதுவும் ஹிந்தியில் வந்து கொடுக்கல. ஒருவேளை நீங்கள் கொடுக்குற லாங்குவேஜ் வந்து இந்த கன்ஃபார்ம் ஸ்கில்ஸுங்கிறது வரும். இப்படி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஜாபும் உங்களுக்கு காமிக்கும், இல்லாட்டி ஜாப் காமிக்காது. நம்ம வந்து ஒவ்வொரு லாங்குவேஜாக செலக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து அரபிக் செலக்ட் பண்ணுறேன். அரபிக் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இங்கே ஒரு கன்ஃபார்ம் ஸ்கில்னு வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கன்ஃபார்ம் ஸ்கில்ஸ்னு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற ஜாப்ஸ் வந்து காமிக்கும். இப்போ வந்து இந்த அரபிக் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கனால அரபிக் வந்து காமிக்குதான்னு பார்ப்போம். இந்த பார்த்தீங்களா அரபிக் காமிக்குது. ஸோ இது வந்து டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கேற்ற ஜாப் வந்து நிறையா வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேலை ஒர்க் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அரபிக்கில் வந்து நிறையா இப்போ 6 சென்டில் ஒரு ஒர்க்கு காமிக்குது, ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் மொத்தமாக வந்து நீங்கள் 6 லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 மொத்தமாக 6 லாங்குவேஜ் இருக்குது. பேசிக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்காக சொல்கிறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தான் கொடுத்துருப்பீங்க, வேறு லாங்குவேஜ் கொடுத்துருக்க மாட்டீங்க. தமிழ் வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஸ்கில்ஸு ஒர்க்ஸில் வராது. இதே வந்து நான் கொடுத்துருக்க லாங்குவேஜ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காமிக்குது. ஃப்ரெஞ்சு, அரபிக்கு, ரஷ்யனு, ஸ்பானிஷு, ஜாப்பனீஸ். இந்த லாங்குவேஜ் நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க, இந்த பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் ப்ரொஃபைலில் போய்ட்டு லாங்குவேஜ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து டெஸ்ட்டு நான் முடிச்சிருக்கேன், அதனால் கன்ஃபார்ம்டு வந்துருச்சு. இதே மாதிரி வந்து மற்றதுக்கும் நம்ம வந்து லாங்குவேஜ் டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கும் வந்து ஒரு சிலது டேரெக்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 விதமாக கொடுத்துருப்பாங்க. டோலோக்கா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக வந்து இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாங்குவேஜ் ஆட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டெல்லாம் முடித்து நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பேசிக்காக வந்து பேபால் இருந்தால் போதும். பேபால்லே நம்ம வந்து அமௌண்ட் எடுத்துக்கலாம். இன்னொரு இது பார்த்தீங்கன்னா பேயோனியர் இருக்குது. இப்போ வந்து நான் என்னோடய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 53 சென்ட் இப்போ அவைலபிள் இருக்குது. நான் வேணும்னா இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நான் வந்து இதை வெயிட் பண்ணி நான் மறுபடியும் வந்து ஏர்னிங்ஸ் அதிகமானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இங்கே பேபால், பப்பாரான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இங்கே பேயோனியர் இருக்குது. பேயோனியர் அக்கௌண்ட்டை வச்சு கூட நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா பேபால் தான் கொடுப்பேன். ஏன்னா வந்து பேபால் தான் நமக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு இதாக இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி $1.5 பக்கம் எடுத்துருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து 46 சென்ட், அதுக்கப்புறம் 33 சென்ட், இது மாதிரி கொஞ்சம் தான். ஒரே ஒரு டைம் மட்டும் தான் உங்களுக்கு வந்து $6.5 எடுத்தேன். ஓகேங்களா? இது நல்ல ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் தான். ஒர்க்கு வந்து அதிகமாக முதல்ல காமிக்காமல் இருந்துச்சு. லாங்குவேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணாமல் இருந்தனால தான் ஒர்க்கு அதிகமாக காமிக்காமல் இருந்துச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து லாங்குவேஜ் ஆட் பண்ணதுனால அதுக்கேற்ற ஜாப்ஸ்லாம் நிறையா காமிக்குது. அதே மாதிரி நீங்களும் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பண்ணவங்க வந்து இதில் லாங்குவேஜில் போயிட்டு ஆட் பண்ணிக்கிட்டு அதிகமான ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.